வரதட்சணை அந்த பணத்தை அந்த மணப்பெண் தன்னுடைய அப்பாட்ட சொல்லி பேசி, என் திருமணத்தினுடைய நினைவா இந்த 1.5 கோடியை நான் ஒரு 50 வீடு கட்டி கொடுக்குறேன் ஏழைகளுக்கு அப்படின்னு கட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்கள் அப்படி வளரும். உன் கல்யாண நாளா, உன்னுடைய பிறந்த நாளா ஒரு 4 பேருக்காவது நல்லது செய்யணும். திருப்பி தர முடியாதவங்களுக்கு செய்யணும். உன் பிறந்த நாள் நினைவா ஒரு பிள்ளைக்காவது நீ ஏதாவது செய்யணும். உன்னை போல அந்த பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கணும்னு இந்த மாதிரி நான் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். அதுதான் உனக்கு விண்ணகத்தில் கைமாறை கொண்டு வரும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கும். நம்முடைய குடும்பங்களில் தாழ்ச்சியோடு நாம் எதை செய்தாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை. இன்னொரு பக்கம் நான் என்னுடைய மகிழ்ச்சியை என்னிடம் திருப்பி தர முடியாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். அதுதான் உண்மையிலே தேவை.